சரோஜா சரோஜா ஐயா கூப்பிடுறாங்க. சரோஜா சரோஜா. டேய் என்னடா கண்ட இடத்துல கைய வைக்கிற? ஐயா உன்னை கூப்பிடுறாங்க. ஐயாவா? வாங்க ஐயா. இந்த அசின் போட்ட ஷாம்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தானே, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. போன காரியம் என்னாச்சு? பார்த்தா தெரியல, தலைமுடிக்கிட்டேன்ல. என்ன சொல்ற? அந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதா? அத உங்களுக்கு தரவே மாட்டேன்ட்டான். தரமாட்டேன்னு சொல்றானா? அதை ஏதோ பெரியவங்க நினைப்பா வச்சிருக்கானா. இந்த காலம் மட்டும் இல்ல, எந்த காலத்தையும் உங்களுக்கு தர மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிவிட்டான். போங்க. அப்போ வழக்கமா நம்ம எல்லார்கிட்டயும் வாங்குற மாதிரி அதே ஸ்டைல்ல வாங்கிட வேண்டியதுதான். வாங்கலாம் தான், ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன இழுக்கிற? அது வேற ஒண்ணு இல்லையா, சரோஜாக்க காலையனுக்கு ஒரு இது, அதான் யோசிக்குது. டேய் தீவட்டி, ரொம்ப வாசிக்காதரா, புண்ணாயிர போகுது வாய். நல்லா கேட்டுக்கங்கடா எல்லாரும். நாளைக்கே ஆண்டவனா ஐயாவான்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நான் ஆண்டவனை டிராப் பண்ணி போட்டு ஐயாவை பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பேன். அதான்டா சரோஜா. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். காலையெல்லாம் எம்மாத்திரம், சும்மா பிசிக்கிற மாட்டேன். வாங்கடா, ஆட்களை கூட்டிட்டு கிளம்பு. இந்தா கிளம்புறேன். ஐயா எனக்கு ஒரு டவுட், கொஞ்சம் பின்னால காட்டுங்க. எதுக்கு? இல்ல அந்த காளையன் சொன்னா உங்க ஐயாவை என் ஏரியாவில் வாலாட்ட வேணான்னு சொல்லு, ஒட்டான அறுக்கி போடுவேன்னா, அதான் வால் இருக்கான்னு பாக்கலாமான்னு பார்த்தேன். நானே பாத்துக்கிறேன். என்ன வாழைய காணாம், சப்பட்டையா இருக்குது. வாங்கடா போலாம். ஏ பூனா, இந்த வேலையெல்லாம் உன்னை யார் பார்க்க சொன்னது? யாரும் சொல்லல, நானே தான். இந்த வீட்டை பொறுத்தவரை மாடுகனை பாக்குறது, பால் கறக்கிறது தான் உன் வேலை. சமைக்கிறதெல்லாம் ஏன் வேலை. போய் உன் வேலையை பாரு. ஐயோ, நீங்க சமைப்பீங்களா? அதுக்கே இந்த அளவு இருக்கிற? இல்ல, சம்பாதிக்கிறது ஆம்பளைங்க வேலை, சமைக்கிறது பொம்பளைங்க வேலைன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த கணக்குல என்ன சேர்த்திக்காத. நான் விதவிதமா சமைப்பேன். நான் சாம்பார் வச்சேன்னு வையி, சமயநல்லூர் வரைக்கும் மணக்கும். அப்படியா? இது என்ன கறி குழம்பு வச்சேன்னா தேனி கம்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்களா வாசம் முடிச்சா வாசல் வரைக்கும் வந்துருவாங்க. சமையல் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ போய் மாடு சாணம் போடுச்சான்னு பாரு. என்னங்க என்னங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் சமையல சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கலனா நாளையில இருந்து நானும் உங்க சமையல சாப்பிட்டுக்கிறேன். சரியா? இன்னைக்கு தான் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. என்ன ஆச்சா? இல்ல இல்லையா? இல்ல, ஆயிடுச்சு. ஆச்சா இல்லையா? என்ன உளர்ற? நீங்களே வந்து பாருங்க. சாப்பாட வாயிலே வைக்க முடியலண்ண. வாயில வைக்க முடியாத சாப்பாட்டை தான் இந்த கட்டு கட்டுறீங்களா? என்ன டேய், உங்களை பத்தி இந்த பொண்ணுட்ட எவ்வளவு பெருமையா சொல்லி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களா? டேய், நம்ம எல்லாம் சாப்பிடறதுக்காக உயிர் வாழ்ற பரம்பரை கிடையாது. ஏதோ உயிர் வாழ்றதுக்காக கொஞ்சம் சாப்பிடுற பரம்பரை. அதுக்கு ஏன் சமையல் பார்த்தாதா? என்ன கத்திரிக்காய் குழம்பா? ஆமா, சாப்பிடுறீங்களா? போடு போடு. இப்படி பசங்க ரவுண்ட் கட்டி அடிக்கிற அளவுக்கு நீ என்னதான் சமைச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். உட்காருங்க. நிறுத்து நிறுத்து. இது என்ன சாம்பாரா? இது இந்த கலர்ல இருக்கு? அண்ணே, இத்தனை வருஷமா மஞ்சள் தண்ணியை கரைச்சி சாம்பார்னு ஏமாத்தி எங்களுக்கு ஊத்திட்டு இருந்தீங்க. அதையும் நாங்க நம்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பூனா வச்சிருக்குதானே ஒரிஜினல் சாம்பார். கலர் பார்க்காம கலவரம் பண்ணாம கம்முன்னு சாப்பிட்டு எந்திரிங்கண்ணே. என்ன கிண்டலா? நாளைக்கு நானும் சாம்பார் வைக்கிறேன். ஏன் சாம்பாரா இந்த சாம்பாரா? எது நல்லா இருக்குன்னு பாத்தலாமாடா? அண்ணே வேணாம்னே, இத்தனை நாளா எப்ப பெரியாகுன்னு பீதிதே சாப்பிட்டுக்கணும்னே. இன்னைக்கு தானே நல்ல சாம்பார் சாப்பிடலாம். அண்ணன் சாம்பார் ஊத்து ஊத்து ஊத்து. அப்படி என்ன ருசி நானும் பாத்துறேன். முருங்கைக்காய் வேணுமா? போடு, அதையும் சாப்பிட்டு தொலைக்கிறேன். சமைச்சிருக்கலாம். அப்படி என்ன உலகத்துல சமையல் பாத்துடலாம்டா. அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல, பாப்போம். சாதம் போடு. இது வந்துட்டேன். அண்ணா சாம்பார் டேஸ்ட்ல தழுகி உண்டாடுறான். சாப்பிடுமா பேசாத, சாப்பிட முடியாது. பூத்தாச்சி, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. கரகர வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகுது கொண்டாச்சி வண்டி. என்னக்கா சந்தோஷமா ரயில் ஓட்டிட்டு வரீங்க?
கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கல்யாணமா உங்களுக்கா? ஏண்டி அவ்வளவு சாக்கு? ஏன் எங்களுக்கெல்லாம் ஆகப்படாதா கல்யாணம்? கவர்மெண்டே மனசுன்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்குது. எங்களுக்கு இனி பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க தெரியுமா? டவுட்டா இருந்துச்சுன்னா ரோசக்கட்ட போய் கேளுப்பா. அது சரி, இப்போதுக்கு ரயில் ஓட்டுன? அப்படி கேளுடி என் அலுவா. நம்ம பாப்பாவுக்கும் காளையனுக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருச்சு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாடி என் பப்பு. உங்க அண்ணனை கூட்டிட்டு போய் அந்த காளையனை சந்திக்க வச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். Thank you. டாக்டர் வாட் எ சர்ப்ரைஸ். நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல மாயில். எதிரில பார்த்தது போதும், சைடுல பாரியா. ஒன் மோர் கேர்ள். கொஞ்சம் இறக்கி பாரியா. கோலி. கோலியா? எஸ், இட்ஸ் எ டிஃபரண்ட் breed. மண்டே மேல ஒரு கொண்டை இருக்கு. அட கூமுட்டை, அதான கோழியாடா சேவலு. இந்த பாரு இவன் தேர மாட்டான், நம்ம வேற டாக்டர் பார்க்கலாம். குடுறி. மாயில் என்ன ஐ அம் சாரி. உன்னை பார்த்ததுல நான் கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆயிட்டேன். நோ நோ நோ. என்னடா கோழியே இப்படி தூக்க கூடாது. எப்படா தூக்குறது? கோழியே காலு புடிச்சு தூக்கணும். இங்க பாரு. முயலை காது புடிச்சு தூக்கணும். இத பாரு. வாத்தே கழுத்து புடிச்சு தூக்கணும். அப்ப யானை எதை புடிச்சடா தூக்குவே? வாய மூடுறா, காலையில சாப்பிட்ட ஆப்பம் தெரியுது. மாயில் என்ன? உன்கிட்ட புடிச்சதே உன்னோட ஹியூமர். கையடுறா டோமர். நாம ஒழுங்கா குழம்பு வச்சுட்டீங்களா வாடி. மாயில் என்னடா என்ன? மேம் யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைடு. நான் இந்த கோழிக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம உடம்பும் கோழி மாதிரி தான். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னடா இது புதுசா இருக்குது? நான் ஒரு டெமோ காட்ட போறேன். என்ன டெமோ? நான் இப்போ பாடியில அங்க டச் பண்ணுவேன். பண்ணிக்கோ. உனக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அத கரெக்டா சொல்லணும். சொன்னா போச்சு. இப்போ டச் பண்ணட்டுமா? இப்போ பண்ணியாக்கும். இப்போ ஒன்னத்தையும் காணோம். இப்போ கம்பு கூட்டுக்குள்ள கைய விட்டு ஆட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்லடா? மாட்டுக்கு வைத்தியம் பாத்தியா? எப்படி கண்டுபிடிச்ச மாயில்? மாறுதுடா, விரல் எடு. மாயில் விளையாடினது போதும். இப்போ உன் பாடியில டச் பண்ண போறேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. ஐயே, என்கிட்ட யாதரா அறிவு கட்டவனே, மான கட்டவனே, சூடு கட்டவனே, சொல்ற கட்டவனே, எடுபட்ட வேலை எடுறா கைய. மயில் நீ வந்து ரொம்ப ஹீட் ஆயிட்ட. போயிட்டு நாளைக்கு மார்னிங் வா. ஓகே மயில்? பாடியை சும்மா கும்முன்னு டெவலப் பண்ணி வச்சிருக்கே, ஜிம்முக்கு போவியா? ஒன்னு விட்டேன்னு வையேன், நீ இங்கேயே சுசு போயிருவேன். பாய். எங்க டாடி அந்த மயில மிஸ் பண்ணிட்டாரு. பட் நான் இந்த மயில மிஸ் பண்ணவே மாட்டேன். எதுக்கு அடிக்கடி காலையில பக்கத்துக்கே வரீங்க? எல்லாம் ஒரு காரியமா தாண்டி. என்ன போனா பழனிசாமி புது ட்ரெஸ் தச்சு கொடுத்துட்டா போல இருக்கு. கலக்கறியே? ஆமா, தச்சிட்டாரு. நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. நீ மட்டும் எவ்வளவு வெயில் அலைஞ்சாலும் மூஞ்சி மட்டும் பளபளன்னு வச்சிருக்கே, எப்படிக்கா? டெய்லி ஷேவிங் பண்றேன்டி. கேக்குறா பாரு கேள்வி. வீட்டுல கடைஞ்ச வெண்ணெய் எடுத்து தினம் மூஞ்சியெல்லாம் பூசிக்க வேண்டி. அது எப்படிக்கா? அது பூசினா கலர் வரும். அது ரொம்ப சிம்பிள். நான் வேணா ஒரு பாட்டுல சொல்லட்டுமா? மியா மியா வெண்ணெய், வீட்டுல கடைஞ்ச வெண்ணெய், எப்படி கடைஞ்சன்னு சொல்லி தரேன் உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிரை விடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. நான் இங்க தயிரை கடைஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ரெண்டுங்க என்னத்த கடையுதுங்க? போய் பைசல் பண்ணிருவோம். A1 பீஃப் கடையில தூங்குற மாடு மாதிரி இருக்கானுங்க, சொன்ன வேலை செய்யறானுங்களா? என்ன பார்த்தா தெரியலையா? உள்காயம் வெளிகாயம் நிறைய இருக்குது. ஒரு வாரம் லீவ் கொடுக்குறது. ஒரு வாரம் லீவ் என்னடா? ஒரே அடியா ஒளிஞ்சு போயிருங்க. உங்க எல்லாரையும் தலைமுடிக்கிறேன் நானு. என்ன சரோஜா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னடா, அடி வாங்கிட்டு வர்றவனடா அடியாளு? அடிச்சிட்டு வானா ஆளையே முடிச்சிட்டு வரான் பாரு, அவன் தான்டா அடியாளு. லீவ் தருவியா தரமாடியா? லீவா அப்படி விட்டேன்னு வச்சுக்க, வம்சமே விருத்தி இல்லாம போயிடும். ஆமா. சரோஜா சரோஜா காளையனை எப்ப பார்த்தாலும் ஃபீலிங்ல ஒரு வாட்டி குளிப்பேன். இன்னைக்கு டென்ஷன்ல 2 வாட்டி குளிக்க வச்சுட்டான். தவிடாடா கலக்குறீங்க தவிடு. முதலாளி, நான் பதறி போய் வந்திருக்கேன். நீங்க பால்கனில நின்னு பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு சாமி? அந்த 2 ரவுண்ட கொடுங்க. என்னது? காதை கொடுங்க. காளைய வீட்டுல இருக்காளா? நல்ல பெருசா மைக் செட் வச்சு தரேன், ஊருக்கே சொல்லுங்க. குசு குசுன்னு காதுல சொன்னா பொசுக்கு போட்டு உடைக்கிறத பாரு. என்ன அவங்கள கூப்பிட்டீங்களாக்கும்? இந்த வந்துருச்சு பாரு எல்லாம். 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 4ன்னு. காளைய வீட்டுல இருக்காளா? போய் தூக்கிட்டு வாங்கடா. ஏய் நில்லுங்கடா.
முதலாளி ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துல உங்களை நல்லா அசிங்கப்படுத்திவிட்டான். இப்ப அவன் வீட்லயே போய் அவளை தூக்கிட்டு வந்தா அவன் நம்மள சும்மா விடுவான்? அடிக்கடி நம்ம ஆளுக அடி வாங்கிட்டு வர்றது நல்லாவா இருக்கு? இப்போ என்னதான் பண்ண சொல்ற? அப்படி கேளுங்க. அந்த மைக் செட் வீரபாக இருக்கான்ல, அவனை அனுப்புவோம். அவன் போய் கூப்பிட்டா அவளால வராம இருக்க முடியாது, காலைனாலையும் அனுப்பாம இருக்க முடியாது. மொரமாமன்ற ஒருத்து வேற இருக்குல்ல, எப்படி ஐடியா? நீ யார் அனுப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் புவனா வேணும். புவனா 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 எப்பத்தான் இந்த பூனாவை இந்த வானா மறக்க போதோ? அது யாரு வானா? புவனாவை இந்த வரதராஜன் மறக்க போறாரோன்னு சொன்னேன். எல்லாம் தப்பாவே யோசிக்கிறது. என்னது புவனாவை நான் கல்யாணம் பண்ணுமா? ஏண்டா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை பேசுற அளவுக்கு நீங்களா பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? போங்க. என்ன நாங்க பூனா கட்டிக்க சொல்லி இவ்வளவு சொல்றோம், நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ண முடியாது. உண்மையிலேயே பூனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பண்ணையிலே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். போதுமா? ஏன்னா நாங்க 4 பேரும் பூனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடா வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற? அண்ணே திரும்ப திரும்ப போனா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், உங்ககிட்ட பேச விட மாட்டோம். என்னடா சொல்றீங்க? பரவாயில்லையே, தம்பிக்கு நம்மளோட வேகமா தான் இருக்கானுங்க. டேய் நில்லுங்கடா. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணனை பார்த்து என்ன பேசுறீங்க? ஏதோ சாப்பிட மாட்டாங்களா பேச மாட்டாங்களா? என்கிட்ட பேசாம சாப்பிட வந்துருவீங்களாடா நீங்க? உங்களுக்கு என்ன இப்ப நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே? எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நம்ம பண்றது டிராமான்னு தெரியாம நம்ம தம்பிக்கு அப்படி ஏமாட்டாங்க. ஆமா நீ என்ன மந்திரம் போட்ட? ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏ பூனா எதுக்கு இப்ப அழுகுற? ஏன் அழுகுற? கண்ணில் தூசி ஏதாவது விழுந்துருச்சா? கேக்குறோம்ல, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அழுகாம சொல்றியா? ஏய் சீ நிறுத்துங்க. இது அழுகுறதே ஏன்னு தெரியல, நீங்க வேற என்ன அழுகுறீங்க? இல்லடா பூனை அழுகுற பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகு வந்துருச்சு. மரியாதையா இங்க பாரு போனா, ஏற்கனவே நீ அழுகிறத பார்த்து இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. இது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, அப்புறம் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நீங்க யாரும் என்ன வீட்டை விட்டு துரத்த வேணாம், நானே போறேன். ஏய் போனா, ஏய் என்னடா இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போற? நான் ஒண்ணு நீங்க சொன்னதுக்காக போல. நான் திருமங்கலத்துக்காரியா, கல்யாணம் ஆகாத பொண்ணா. இந்த ஊர்ல இருந்தா உங்க அண்ணன் பேர் கட்டுப்படுமா, இந்த ஊரு பேர் கட்டுப்படுமா அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அது உங்க தலைவர் நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்குன்னு யாரு இருக்கா? உடம்பு பாத்துக்கோங்கடா. போனா ஒன்ன ஊரை விட்டு போக சொல்றதுக்கு அவனுங்க யாரு? இந்த பார், எதுவா இருந்தாலும் அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் நீ வீட்லயே இரு. ஆமா ஆமா, இந்த வீட்லயே இருன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்ல, சரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இடுப்புல சாவி குத்த மாட்டிக்கிட்டு உங்களை எல்லாம் அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு யாரு இருக்கா? நான் வரேன். டாய் அழாதீங்கடா. ஏய் போனா, இப்ப என்ன எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ இந்த வீட்லயே இருப்பல, பேசாம எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க. இது எப்படி இருக்கு? சூப்பர் ஐடியாடா. பூவனா நீ கவலைப்படாத, உனக்கு எங்க அண்ணனுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். கேக்குறதுக்கு கிளுகிளுப்பாதான் இருக்கு, ஆனா உங்க அண்ணன் ஒத்துக்கணுமே. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்குன்னு யாரு இருக்கா? நான் கிளம்புறேன் திருமங்கலத்துக்கு. இந்த பார் போனா, எங்க அண்ணன் எங்க மேல வச்சிருக்க பாசத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவர் எங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவாரு. கல்யாண தேதியோட வரும். வாங்கடா. ஆனா அதுல எனக்கு ஒரு வருத்தம். நம்ம தம்பிங்க மடையங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன், இப்படி வாத்து மடையங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன பாவம், அவனுக்கு வாத்து மடையங்க தானே. அண்ணே 2 பேரும் சேர்ந்து நம்மளை வாத்து மடையன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன புவனாவோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறேன்டா. ஐயே இங்க பாரு. என்னக்கா? ஏ ஒதுங்குது உசாரு, ஒதுங்குது உசாரு. என்னக்கா சொல்ற? தாவணியை சரி பண்றி. எல்லாம் பொம்பளை இருக்கு, நாங்க தான் சொல்லி தரணும். கடைசியில எங்களையே கிண்டல் பண்றது. டாக்டர் வந்துட்டாண்டி. மைலோ, இந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டு என் கூட புதர் பக்கம் வரியா? We'll discuss our future. ஃபியூச்சராவது மிச்சராவது நீ எது கூப்பிடுற எனக்கு தெரியும்டா. அங்க கூட்டு போய் பள்ளி எதை பிடிச்சு தூக்குவே, பாம்பு எதை பிடிச்சு தூக்குவேன்னு கேப்ப. உன் சங்கத்தை நான் போட என்னடா? To be very frank, உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட இந்த 16 வயசு தான். அட அறிவு கிட்டவனே, வர்ற ஆடி வந்தா 35 முடிஞ்சு 36 வரப்போகுதுரா. ஏற்கனவே முட்டி பால்ரஸ் எல்லாம் எகிரி கிடக்குது. அங்கிட்டு இங்கிட்டு செட் பண்ணி வண்டியை தழுக்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவன் வேற வாங்கடி போறான். என்னடா? உனக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரணும். What you want? எனக்கு ஒண்ணு வேணாம்டா. Mal please, I truly love you. எதுனாச்சும் கேளேன். இந்த புதர் மண்டையும் விட மாட்டேங்கிறானே.
சரி பிதுக்கிறதுக்கு ஒண்ணும் அமுக்கிறதுக்கு ஒண்ணும் வாங்கி கொடுறா. ஸ்மைல். பிதுக்கிறதுனா பேஸ்ட், அமுக்கிறதுனா ஷாம்புடா. ஷாம்பு பேஸ்ட் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு அவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மைல். கொஞ்சம் அந்த சவுத் பக்கம் வாயன் காட்டுறேன். வாழ்க்கைய பத்தி நான் சொல்லட்டுமா? கட்னா கோமனா அவுத்தா அம்மனா அவ்வளவுதான். வாங்கடி போலாம். வாவ் பியூட்டிஃபுல் லைன்ஸ். கட்னா கோமனம் அவுத்தா அம்மனம். வைரமுத்து கூட இத மாதிரி சொல்லல. முன்தினம் பார்த்தேனே மூஞ்சிய பேத்தேனே. மைல் இப்படி போயிட்டு அப்படி வருது. ரியலி மேஜிக் மைல். யாரு இல்ல பூவனா மாட்டிக்கிட்டியா? மாட்டேன். சொன்னா கேளுங்க. என்ன என்னங்க நீங்க தம்பிங்க யாராவது பாத்திர போறாங்க? நம்ம தம்பிங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுறாங்க. வா. எனக்கும் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைதான். அப்புறம் என்ன? ஆனா நல்லா இருக்காது. போங்க. ஏய் பூவனா நில்லு. ஏய் ஏய் மரியாதை இல்ல. வேணக்காரையா? ஏய் வேற சரியா கூப்பிடுறா உன்னை. ஏய் வாடா. எவ்வளவு தூரம்னாலும் ஓட உன்னை விட மாட்டேன். கேளுங்க. முடியாது. வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? என்னடா தம்பி பசிக்குதா? ஏ போனா உங்ககிட்ட அப்பவே சொன்னால தம்பிக்கு பசி தாங்க மாட்டாங்க, போய் சமையன்னு ஓடி போய் சொல்லிட்டு இருக்க. போ. எப்படி இல்ல அதுக்கு அவசியமே இல்லண்ணே. போனா இந்த அவன் பையே ஊருக்கு கிளம்பு. ஊருக்கா? ஆமா. என்னடா தம்பி சாதாரண சாப்பாடு விஷயம் அதுக்கு இவ்வளவு கோச்சுக்கிறிய? நாங்க ஒண்ணும் சாப்பாடுக்காகலாம் கோச்சிக்கல. பின்ன உனக்கு போனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ எங்க மனசு சந்தோஷம் பண்ணணுன்றதுக்காக தான் நீ கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்ட. இல்ல அண்ணா இல்லண்ணே, நாங்க 4 பேர் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம். எங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண நாங்க விரும்பல. அதனாலதான் போனா ஊருக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். போனா இந்த துணி போய் ஊருக்கு கிளம்பு. அடக்கு இருக்கு பையங்களா, இதுக்கா இவ்வளவு கலாட்டா பண்றீங்க? உண்மையிலே நான் முன்ன மாதிரி இல்ல. நீங்க சொல்லும் போது எனக்கு கூட அந்த எண்ணெல்லாம் இல்ல. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்ல போனா நான் கூட சொன்னேன். சொல்லு. சும்மா எங்களை சமாதானப்படுத்துறதுக்கா பிடிச்சிருக்கு சொல்லு. அடிக்காத. இல்லடா. டேய் பைய கூட. போனா இந்த துணி போய் டேய் நான் இவ்வளவு சொல்றேன். என்னால உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வேணாம். பாருங்க. நான் திருமங்கலத்துக்கே போறேன். ஐயோ போய்தான் ஆகணுமா? ஆமா. டேய் வேற வழியே இல்லையா? இல்ல. டேய் பூனா பூனா டேய் டேய் போறடா டேய் கூப்பிடா டேய். நம்மளோட ஆளு வேற யாரா இருக்கா? டேய் கூப். டேய் என்னடா பூனா பூனா போய்டா. பூனா என்ன மன்னிச்சிடு பூனா. எனக்கு என் தம்பிக்கு சந்தோஷம் தான் முக்கியம். அவனுங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது பூனா. போய்டா. டேய் போய்டாடா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பூனா போய்டா. இத்தனை நாள் உங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டதுக்கு பெரிய மனசோட நல்ல விஷயம் பண்ணீங்கடா. போதும்டா. மிச்சம் இருக்கிற காலத்தை உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு காலம் பூரா பிரம்மச்சாரியவே ஓட்டிடுறேன். போதுமா? போயிட்டா. நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரு போங்கடா நீங்களும் உங்க நடிப்போம். அண்ணா அண்ணா எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறான். என்ன அழுகாதீங்க அண்ணா. நடிக்கிறான். என்ன நடிக்கிறாங்களா? ஆமாண்ணே. பூனா வந்துட்டேன். இங்கதான் இருக்கியா? என் தம்பிக்கு நடிச்சிருக்காங்க. தெரியுங்க, என் குழந்தைங்க அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. நல்லவங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு தெரியுமா? உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக போவேன்? மாட்டேன்ல. ஆமா. டேய் இன்னும் இருக்கீங்க? போங்கடா. எங்க நடிப்பு எப்படி போங்கடா. I miss my mile. Mile. நீ எவ்வளவு அழகுன்னா அவ்வளோ அழகு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. நீருக்குள் மூழ்குது தாமரை. சட்டென்று மாறுது வானிலை. சரக்கடிச்சா தேவரை. மயில் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்த. நீயே வந்துட்ட. இந்த பாரு என் பிரச்சனை தெரியாம என் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்லாம. இட்ஸ் ஓகே மயில். உனக்கும் எனக்கும் இப்போ ஒரு பந்தயம். என்னடா பந்தயம்? அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி நீ இந்த பக்கம் வரணும். ஐயா இப்போ இது ஒரு பந்தயமாக்கும். வந்துட்டா போச்சு. வந்தா என்ன தருவே? I'll give you 100 rupees mile. 100 ரூபாயா? 2 கட்டிங் காய்ச்சி வர்றேன். ஓகேயா? ஓகே. இப்போ ஓகேயா? டபுள் ஓகே. பாத்துக்கோ. மயில் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எதுக்கு ஸ்டாப்? பந்தயத்துல ஒரு முக்கியமான கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? பாவாடை தண்ணில நெனைய கூடாது. அவ்வளவுதானே? யா. வேணா அவுத்து ஓரமா வச்சுட்டு வரேன். நிஜமாவா? அண்டாவா எனக்கு ஆசையை பாரு. நீ சொன்ன மாதிரியே பாவாடையோடயே நனையாம வர்றேன். 100 ரூபா கொடுத்துருவில்ல? டெஃபினட்டா. அப்ப வர்றேன். ஐ My God, so sexy. 2 காலம் சமீரா ரெட்டி மாதிரி இருக்கு.
பட் முடி முட்டும் ஏன் ஜிகே ரெட்டி மாதிரி வாழ்ந்திருக்கு? ஸ்மைல்! வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் தான்டா பட்டாப்பட்டி. பட்டா பச்சியா! அப்பாட, இன்னையோட இந்த குடாக்கு டாக்டர் பிரச்சனை தீந்துச்சு. ஆபரேஷன் சக்சஸ்.